ஜெய்பீம் அகில இந்திய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணியாளர்கள் நலசங்கத்தின் சார்பாக 2வது அகில இந்திய செயற்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா மையத்தில் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2026 நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் பிரதிநிதிகள் அகில இந்திய அளவில் கலந்து கொண்டனர். இந்த அகில இந்திய செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய முனைவர் எஸ். ரவிவர்மன், இயக்குநர், பழங்குடி மக்களுக்கான தேசிய ஆணையம் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புத்தர் மற்றும் பாபா சாஹேப் பற்றிய அவருடைய அருமையான ஆழமான கருத்துக்கள் தேசிய அளவில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளை கவர்ந்தெழுத்தது. அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஜெய்பீம் நலசங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு மு. அருள்மணி அரசு அவர்கள் செயற்குழு கூட்டத்தை தலைமையேற்று சிறப்பாக நடத்தினார். பொதுச் செயலாளர் திரு அருள்மணி அரசு பேசும்போது, இந்த அகில இந்திய நலச்சங்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், சங்கத்தை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தினார். பொதுச் செயலாளர் திரு அருள்மணி அரசு அவர்கள் உடல் உறுதியாக்கும் உத்திகளை அவர் அந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தினார். பாபா சாஹேப் should have been awarded Nobel Prize, but he was not awarded. உலகிலேயே இன்று உலகம் அமைதியாக இருக்கிறது என்றால் பாபா சாஹேப் இந்தியாவிற்கு ஏற்படுத்திய அரசியலமைப்பு சட்டத்தின் காரணமாக உலகம் அமைதியாக இருக்கிறது. இது மிகையாக கூறவில்லை, உண்மை இதுதான். பாபா சாஹேப் இந்தியாவை ஒவ்வொரு மாநிலத்தையும் இருக கட்டி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலமும் சிதைந்து போகாமல் செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலமும் பிரிந்து போகாமல் செய்திருக்கிறார். ஆனால் எல்லோரும் என்ன செய்வார்கள்? அரசியலில் இருக்கின்றவர்கள் பிரிந்து செல்ல வேண்டும், தங்களுடைய ஆதிக்கம் அந்த நாட்டில் இருக்க வேண்டும், வேறொருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று நினைப்பார்கள். பாபா சாஹேப் அப்படி அல்ல. எல்லாருடைய ஒருவர் கட்டளைக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆனால் அதிக கட்டளை உடையவர் யாரும் இல்லை. எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டளை அதிகாரம் படைத்திருக்கிறார். அதனால்தான் இந்தியா இது இப்படி இருக்கிறது. ஏன் இந்தியா இப்படி அமைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார். ஒரு மாநிலத்துக்கு அதிகமாக அதிகாரம் கொடுத்து விட்டால், தானாக ஒரு மாநிலம் தனியாக ஒரு நாடு போல இயங்க வேண்டும் என்று அனுமதித்திருந்தால் அந்த நாட்டில் நாம் மைனாரிட்டியாக இருப்போம், நமக்கு அதிகாரம் கிடைக்காது. அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் நாம் எப்போதும் அடிமைகளாகவே இருப்போம் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் தீர்க்கமாக நம்பியிருக்கிறார், அதை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்தியாவினுடைய அந்த ஒருங்கிணைப்பு தான் உலக அமைதிக்கு வித்தாக இருக்கிறது. இதை எல்லோரும் நம்ப வேண்டும், எடுத்து கூற வேண்டும், அவருடைய வழியில் நாம் பின்பற்ற வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டும் ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்றால் அவர் நூல்களை நாம் படிக்க வேண்டும். உண்மையில் நமக்கு ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது என்றால் அது இந்தியா முழுவதும் உள்ள பட்டியலின சகோதரத்துவம். நான் தெலுங்கு சகோதரத்துவம், தமிழ் சகோதரத்துவம், ஹிந்தி சகோதரத்துவம், வங்காள சகோதரத்துவம் என்று இல்லாமல் இருப்பதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர், இங்கே இருந்த தமிழறிஞர் அயோத்திதாஸ் பண்டிதர் இவர்கள் எல்லாம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே I think he is the noblest of all. பாபா சாஹேப் தான் எல்லாத்தை விட மிக சிறந்தவர். Therefore he doesn't need a Nobel Prize, but somehow he should be awarded Nobel Prize in the future. Thank you. I wish you all the success. புத்தருடைய கருத்துக்களையும் பாபா சாஹேப் அவருடைய கருத்துக்களையும் நம்முடைய அனைவருக்கும் வழங்கிய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய டைரக்டர் டாக்டர் ரவிவர்மன் சார் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து அவரை பாராட்டி மகிழ்கிறோம். ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அரசியல் சட்டத்தை பத்தி ரொம்ப நுணுக்கமான ஒரு பார்வை. அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, அரசியல் சட்டம் தான் ஒரு நாட்டை உலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரே வெப்பன் அரசியல் சட்டம் தான். அப்ப நம்மளுடைய நாட்டை உலகத்துக்கு எடுத்து போனது யாருன்னா பாபா சாஹேப் தான். இந்தியாவுக்கு கொடுத்திருக்காரு, அரசியல் சட்டம் கொடுத்துட்டாரு. இந்த உலகம் முழுக்க இந்தியா தெரியுது, இந்தியா மிக உயர்ந்த நாடா இருக்கு அப்படின்னா அதற்கு மையமான காரணம் பிகாஸ் ஆஃப் த
கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து இட் ஹஸ் கான் டு வேர்ல்ட் லெவல். அதுக்கு we have to be very grateful to our பாபா சாஹிப் at till our breath, till our lifetime என்று கூறி ஒரு முக்கியமான இந்த நிகழ்வுல ஒரு ஒரு 3 நிமிஷம் இப்ப நான் எடுத்துக்கிறேன். முக்கியமான ஒரு ஐ டேக் 3 minutes to 5 minutes. ஒரு புத்தருடைய அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப நான் சொல்லிடுறேன் ஸ்பீடா. இது ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு கருத்தா இருக்கும். அவருடைய வாழ்வியல்ல நடந்த சம்பவம், புத்தருடைய சம்பவம். கௌதம புத்தர் வந்து 4 சீடர்களை வச்சுட்டு போதனை கொடுத்துன்னு இருக்காரு. அந்த 4 சீடர்ல வந்து சீனியர் மோஸ்ட் டிசைபிள் வந்து ஆனந்தான் பேர். அவருடைய பேர் வந்து ஆனந்தா. ரொம்ப சீனியர் டிசைபிள், மூத்த சீடர் ஆனந்தா. பாபா சாஹிப் என்ன பண்றாரு, ஒரு போதனை கொடுத்துருக்காரு, 4 பேருக்கு போதனை கொடுக்குறாரு. இந்த கருத்து வந்து ஒரு வாழ்வியல் கருத்தா இது இருக்கும். நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா அது வாழ்வியல் கருத்தா மாறி இருக்கும். அப்போ திடீர்னு புத்தருக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது. அப்ப என்ன சொல்றாரு, ஆனந்தா இங்க வா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன குருவேன்னு கேட்கிறாரு புத்தரை. எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு தண்ணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. ஆனந்தா என்ன பண்றாரு, ஒரு புகழ மாதிரி வச்சுட்டு சின்னதா தண்ணி எடுக்க போறாரு. நடக்கிறாரு, 1 கிலோமீட்டர் நடக்கிறாரு, எங்கேயுமே தண்ணி இல்லை. இன்னொரு கிலோமீட்டர் நடக்கிறாரு, ஒரு சின்ன குளத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே தூரத்துல இருந்து பாக்குறாரு, ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு, புத்தருக்கு நம்ம குருவுக்கு தண்ணி கிடைச்சது அப்படின்னு. கிட்ட போய் பாக்குறாரு, அந்த தண்ணி வந்து கலங்கி இருக்கு. அப்படியே அது மடி வாடுறாரு, அப்படியே சேரெல்லாம் கலக்கி அப்படியே ஒரு மாடு வந்து அதை கலக்கி விட்டு அப்பதான் மேலே ஏறிப்போம். இதை வந்து ஆனந்த பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. தாகமா இருக்காரு புத்தர், தண்ணி எடுக்க வந்தோம், தண்ணி கலங்கி இருக்கு, என்ன சொல்றது, குருவுக்கு என்ன சொல்றது, சரி போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஆனந்தா வந்து மறுபடியும் வரார். மறுபடியும் 2 கிலோமீட்டர் வரார் புத்தர் கிட்ட. புத்தர் கேட்கிறாரு, ஆனந்தா தண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? புத்தர் கேட்கிறாரு, ஆனந்தா தண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா? குருவே, அது குடிக்கும் தருவாயில் இல்லை, தண்ணீர் குடிக்கும் தருவாயில் இல்லை, கலங்கி இருக்கு அப்படின்றாரு. புத்தர் சொல்றாரு, பரவாயில்ல உட்காருங்க அப்படின்ட்டு ஒரு 20 நிமிஷம் மறுபடியும் போதனை கொடுக்குறாரு. 20 நிமிஷம் கழிச்சு இப்ப போங்க, இப்ப போய் எடுத்துவாங்கன்னு சொல்றாரு புத்தர். மறுபடியும் அவர் போறாரு. இப்ப போகும்போது ஸ்பீடா போறாரு, ஏன்னா இடம் தெரிஞ்சிச்சு, எங்க குளம் இருக்குன்னு தெரியுது. ஸ்பீடா போறாரு. போய் பாக்குறாரு, தெளிவா இருக்கு தண்ணி, அப்படியே கிறிஸ்டல் கிளியரா. ரொம்ப சந்தோஷம், எடுத்துறாரு தண்ணி. நல்லா வேகமா ஓடி வர்றாரு புத்தர்கிட்ட. குருவே, தண்ணி இருக்கு, குடிங்க அப்படின்னு. புத்தர் வந்து தண்ணி குடிக்கிறார். 3 கேள்வி கேட்கிறாரு. இதுதான் லைஃப்ல நம்ம லைஃபோட தொடர்பு வரும். ஆனந்தா, தண்ணி கலங்கி இருந்ததுல நீ எதெல்லாம் பண்ணியான்னு கேட்கிறார். முதல் கேள்வி, தண்ணி கலங்கி இருந்ததுல நீ ஏதாச்சும் செஞ்சியா? ஐயோ, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, அது தானாவே கலங்கிடுச்சு, தானாவே கலங்கி இருந்தது, எனக்கு அதுக்கும் பொறுப்பு கிடையாது. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் மடி வாட்டர், அதுவே கலங்கிடுச்சு. ஓகே, தண்ணி தெளிவாச்ச, அதுக்கு என்ன நீ பண்ணியா? ஐயோ, அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுவே தெளிவாயிடுச்சு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. 2வது, அதுதான் தெளிவாயிடுச்சு. அப்ப புத்தர் சொல்றார், இது கொஞ்சம் மைனூட்டா கேளுங்க, மனிதனுடைய வாழ்வும் அப்படிதான், தானாகவே கலங்குவான், தானாகவே தெளிவு பெறுவான். அவனுக்கு தேவையே பொறுமைதான், காலம்தான் அவனுக்கு பதில் சொல்லும் என்று கூறி நம்முடைய டைரக்டர் அவர்கள் திருக்கைகளால் நம்மளுடைய எக்ஸ் ஆபீஸ் பேரர்ஸ், நம்ம பொறுப்பாளர்கள், நம்ம சமூக சிந்தனையாளர்களுக்கெல்லாம் ஒரு சிறிய ஒரு மரியாதை செய்யப்படும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. இந்த செயற்குழு கூட்டத்தில் சங்கத்தின் வழிகாட்டி திரு விஜயன், ஆலோசகர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி, பொருளாளர் திரு மூர்த்தி, இணை பொதுச் செயலாளர் திரு பாலாஜி, மூத்த துணைத் தலைவர் திரு மகேஷ் பாபு, கூடுதல் மூத்த துணைத் தலைவர் திரு பில்லி ஸ்ரீனி, மூத்த துணைத் தலைவர் திரு லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர்கள் திரு சுமித்குமார் சாஹா, திரு சேதுராமன், திரு பார்த்தா ரவிக்குமார், மண்டல துணைத் தலைவர்கள் திரு ராஜேஷ், திரு காந்தி, திரு சபாவத் ரமேஷ் நாயக், அகில இந்திய உதவி பொதுச் செயலாளர்கள் திருமதி மனசி புர்கைட், திரு செந்தில்குமார், திரு விஜயகுமார் சிங், திரு ராபின் தலுக்தார்,
திரு வாதித்யா சுதர்ஷன், சென்னை மண்டல உதவி பொதுச் செயலாளர் திரு விஜயகுமார் உள்ளிட்ட பல்வேறு துணை பொதுச் செயலாளர் திரு ராஜன் மற்றும் அகில இந்திய அளவில் பல்வேறு செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் திருவள்ளுவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களும், டிஎஸ்பி ஓய்வு திரு சேகர் அவர்களும், சிறுபான்மை குழு உறுப்பினர் திரு ஏ.சி. குமார் அவர்களும், மூத்த வழக்கறிஞர் திரு பிச்சைமுத்து அவர்களும், சமூக சேவகர் திரு தேவராஜ் அவர்களும், சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு ஆறுமுகம் அவர்களும், முன்னாள் துணை பொதுச் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும், முன்னாள் துணை பொதுச் செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களும், ஓய்வு பெற்ற முதன்மை மேலாளர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சமூக நீதித்துறை உறுப்பினர் திரு இளங்கோ அவர்களும், சமூக சேவகர்கள் திரு சுந்தரபாண்டியன் மற்றும் திரு ரவி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக ஜேபீம் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு மு. அருள்மணி அரசு அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி கூட்டத்தை இணைதே முடித்து வைத்தார்.